ஓகேம்மா. ஸோ இப்போ எக்ஸர்சைஸ் 9.2 9.3 சால்வ் பண்றதுக்கு தேவையான எக்ஸாம்பிள் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்கலாம். ஸோ இங்க என்ன இருக்குன்னா, ஒரு லிமிட் இருக்கு. a to b f of x dx ஈக்குவல் டு a to b f of u du. ஸோ இங்க என்ன x இருக்கோ, இங்க x. ஸோ டெரிவேட்டிவ் இந்த மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு y, zன்னு ஏதோ கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ற, இப்ப இந்த மாரி இருந்தா உனக்கு ஃபார்முலா செய்ய கஷ்டமா இருந்துச்சுன்னா, இந்த மாரி எக்ஸா மாத்திக்கலாம். அதாவது இப்ப u duன்னு இருக்கு. உனக்கு செய்ய கஷ்டமா இருந்தா நீ என்ன பண்ணிக்கலாம், இது x dxன்னு போட்டுக்கலாம். இப்போ sin ஸ்கொயர்ட் u duன்னு இருக்கு. நீ என்ன பண்ணலாம், sin ஸ்கொயர்ட் x dx. u இருக்க இடத்த xன்னு மாத்திக்கலாம். நமக்கு என்ன ஃபங்ஷன் ஈஸியா இருக்கோ அதுக்கேத்த மாரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா a to b f of x dx. இப்ப இதுவே வந்து என்னன்னா, நான் என்னோட லிமிட் வந்து கீழ இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா b to aன்னு மாத்திக்கலாம். ஆனா என்ன பண்ணும், சைன மட்டும் மாத்தணும். ஈக்குவலா தான் நமக்கு வரும். எக்ஸாம்பிளுக்கு -2 to 4 இருக்கு. அதுக்கு பதிலா நெகட்டிவ்க்கு பதிலா இங்க இந்த மாரி பாசிட்டிவா வந்திருக்கு. f of x dx. நீ என்ன பண்ணலாம், -2 to 4ன்னு மாத்தணும்னா இங்க ஒரு சைன மட்டும் மாத்திக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ப்ராப்பர்ட்டி 2. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது, a to b f of x dx. a to b னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1ல இருந்து 5 வரைக்கும் ஒரு நம்பர் இருக்கு. நான் என்ன பண்ணலாம்னா 1ல இருந்து 5 வரைக்கும் டைரக்டா போற போல 1ல இருந்து 3 அண்ட் 3ல இருந்து 5க்கு போலாம் இல்லையா? அந்த லாஜிக் படி நான் இப்படி பண்ண போறேன். a to c f of x dx plus c to b f of x dx. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா என்ன இருக்குன்னா a c b இந்த மாதிரி தான் இருக்கும். ஏவும் பிக்கும் இன் பிட்வீன்ல தான் சி இருக்கணும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 4. இப்ப என்ன பண்றோம்னா ஆல்பாவை வெளியே எடுத்தோம்னா இந்த இதுவே இது பத்தியா, இது வந்து ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம், வெளியே எடுத்துக்கலாம். ஆல்பா a to b f of x dx plus beta a to b g of x dx. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் செப்பரேட் இன்டகிரேஷன்ல செப்பரேட் கான்ஸ்டன்ட தனியா வெளியே எடுத்து இப்படி போட்டுக்கலாம். இதான் ப்ராப்பர்ட்டி 4. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 5 என்ன சொல்றாங்க அப்படின்னா, x ஈக்குவல் டு g of u. x அப்படின்றது g of u. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ sin of log x அப்படின்னு இருக்கு. sin xக்கு பதிலா sin of log x, cos x, e power sin x இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குல்ல, செயின் ரூல் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறத ஒரு ஃபங்க்ஷனா நம்ம எடுத்துக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறோம். Then a to b f of x dx. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருந்தா நம்ம எப்படி இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா, இன்டகிரல் ஓவர் c to d. ஓகேவா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை மாத்துறாங்க. f of g of u. அந்த x வந்து என்ன பண்றோம், g of uன்னு போடுறோம், சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப என்ன வரும்னா இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டரும் g of uல இருக்கணும். இன்டு du. c to d f of g of u into d of g of u divided by du into du, where g of c equal to a and g of d equal to b. பார்க்கறதுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இந்த 5th ப்ராப்பர்ட்டி நம்ம சம் செய்யும் போது பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் 9.1, 9.5, 0 to 3. இது நார்மல் இன்டகிரேஷன் தான்ப்பா. ஈஸியா எப்படி டிஃபரன்சியேஷன் பண்றோமோ அதே போல பண்ணிட்டு ஃபைனல்ல இன்டகிரேஷன் போடுறோம், அவ்வளவுதான். இப்போ ஆல்ரெடி இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா தெரியும். எக்ஸ் பவர் n இருந்துச்சு அப்படின்னா n பிளஸ் என்னவா வேணா இருக்கலாம். எக்ஸோட பவர்ல என்ன நம்பர் இருக்கோ அதை என்ன பண்ணணும்னா அதோட 1 பிளஸ் 1ன்னு போடணும். இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை திருப்பி ரிப்பீட்டடா டினாமினேட்ல எழுதணும், அவ்வளவுதான் இன்டகிரேஷன். இப்போ எக்ஸ் பவர் 5ன்னு இருந்தா 5 plus 1 6, 6/6. இதே எக்ஸ் பவர் -5ன்னு இருந்துச்சுன்னா
எக்ஸ் பவர் -5 + 1 -5 + 1 என்ன வரும்? -4ன்னு வரும். அப்ப எக்ஸ் பவர் -4/-4 அப்படின்னு எழுதணும். புரியுதா? எக்ஸ் பவர் -4/-4 அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் எக்ஸ் -5 போட்டாச்சா? -4 போட்டாச்சா? ம். அதே போல எக்ஸ் பவர் 1/2ன்னு இருந்துச்சுன்னா, எக்ஸ் பவர் 1/2 + 1 ஃபிராக்ஷன் வேல்யூ இருந்தா 1/2 + 1 அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்றப்ப 3/2ன்னு வரும். ஸோ எந்த நம்பர் இந்த பை 2ல இருந்தா ஜஸ்ட் 1 ஆட் பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா போதும். ஓகேவா? ஆ இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஈஸி என்னன்னா, இப்போ 1/2 இருக்கு. 1 ஆட் பண்ணும்போது என்ன பண்றோம்னா, இந்த டினாமினேட்டர் எடுத்துட்டு போய் இதோட ஆட் பண்றோம். அந்த 1ஓட ஆட் பண்றோம். அப்ப இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் இங்கேயும் வரும். அப்ப நியூமரேட்டர் இதையும் ஆட் பண்றோம். அப்ப இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன், எல்சிஎம்லாம் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணாம, டைரக்ட்டா எக்ஸ் பவர் 3/2ன்னு இருந்துச்சுன்னா, எக்ஸ் பவர் இங்க என்ன சைன் இருக்கோ சைனோட இந்த 2 ஆட் பண்ணுங்க. 3 + 2 5 5/2. இதுவே எக்ஸ் பவர் -3/2ன்னு இருந்துச்சுன்னா, எக்ஸ் பவர் -1/2 அதாவது -3/2ஓட 1 ஆட் பண்ணும்போது -3 + 2/2 -1/2. புரிஞ்சதா? ஸோ எப்படி ஃபிராக்ஷன் ஆட் பண்றோம்னு? ஜஸ்ட் இந்த பவர் 2யும் சேர்த்து ஆட் பண்ணி நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர் வேல்யூ திருப்பி டினாமினேட்டர்லயும் போட்டாலே நமக்கு ஆட் பண்ண மாதிரி ஆயிடும். அதே வேல்யூவ டினாமினேட்டர்லயும் போடணும். ஓகே. உங்களுக்கு இன்டகிரேஷன் பேசிக் ஃபார்முலா சொல்லிட்டேன். சம்ம செய்யலாம். இப்போ 3 எக்ஸ் பவர் 2வ இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் பவர் 3/3 -4 எக்ஸ இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் பவர் 2/2 +5 எக்ஸே இல்லன்னா ஒரு எக்ஸ் மட்டும் போட்டுக்கணும். அவ்வளோதான். அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட். 3 கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸ் கியூப்னா என்ன பண்ணோம்? 3ய வந்து எக்ஸுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்றோம். 3³ -2 × 3^2 +5 × 3 மைனஸ் எக்ஸுக்கு பதிலா 0ன்னா இந்த டெர்ம் 0 ஆயிடும். இதுவும் 0 ஆயிடும். இதுவும் 0 ஆயிடும். எதுக்கு 0 தானே இருக்குன்னு விடக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் டெர்ம் ஒருவேளை 5ஆ இருந்தா உனக்கு ஆன்சர் 5ன்னு கிடைக்கும். அதனால ஒவ்வொருத்துக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி செக் பண்றோம். 3 3s are 9, 9 3s are 27. -2 × 3a ஸ்கொயர் பண்ணா 9 + 15. 27 + 15 -18. ஸோ இது 30 இந்த 3 இது 2யும் ஆட் பண்ணுவோம். 37 42 -18 36 26 26ஆ 24ஆ 24 ஓகே. அவ்வளோதான்டா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. நெக்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் 9.6 0 to 1 2x + 7 by 5x² + 9 ஓகேவா இன்ட்டு dx. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2x + sin 5x² + 9 இருக்கா? இதை ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிப்போம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா டினாமினேட்டர் டேர்ம் வருமா? நியூமரேட்டர் டேர்ம் வருமா? கரெக்ட். அப்படி வரும்னா 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதை விட இதோட பவர் கம்மியா இருந்தா சிம்பிள் 2 டேர்மா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகேவாடா? இந்த ஸ்டெப் புரிஞ்சுதாம்மா? புரியுதுக்கா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா, இப்போ இந்த டேர்ம நம்ம யூன்னு வச்சுக்கலாம். அப்படியே சால்வ் பண்ணலாம். இருந்தாலும் உனக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்றேன். டினாமினேட்டர் டேர்ம யூன்னு வச்சுக்கோ. இப்போ du ஃபைண்ட் அவுட் பண்றோம். 5x² டிஃபரன்ஷியேட் பண்ணா 10x வரும். இன்ட்டு dx. இங்க 10x dx இருக்கா? இல்ல. ஏன்னா இருக்கு வெறும் 2x dx தான் இருக்கு. என்ன இல்ல? 10 இல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா, நான் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணா காம்பன்சேட் பண்றதுக்கு 5ஆல வெளிய நான் டிவைட் பண்ணணும். இப்போ 1/5 10x by 5x² + 9 dxன்னு இருக்கு. கரெக்ட்டா?
இப்போ என்னோட எக்ஸ் வந்து 0. எக்ஸ் 0 வந்தா யுக்கு என்ன கிடைக்கும்னா, லிமிட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். யூ ஈக்குவல் டூ எக்ஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா, யூ என்னவா இருக்கும்? 5 + 9 = 14. ஓகேவா? ம். சரி பார்ப்போம். என்ன பண்றாங்கன்னு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம இத ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். 10 க்கு பதிலா du டிவைடட் பை u பிளஸ் 0 to 1 7 dx. இந்த uக்கு லிமிட் என்னது? 9 to 14. 1 பை uன்னா என்ன வரும்னா, log uன்னு வரும். 9 to 14. log 14 மைனஸ் log 9. இதுவே தேவையில்லாதது. பார்ப்போம். ஃபைனல் ஆன்சர். இங்க கிடைச்சிச்சா? ஓகே. இப்ப இந்த இத நமக்கு ஸ்டெப் போட்டுட்டோம். log 14 மைனஸ் 9. இப்போ ஒருவேள லாஸ்ட்ல யூன்ற மாரி உனக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா, ஃபைனல்ல அந்த யூவோட வேல்யூ நம்ம என்ன எடுத்தோமோ அத எழுதிறணும். 5x² + 9 இருக்குல்ல, அத எழுதணும். நமக்கு இங்க எங்கேயுமே யூ இல்ல. ஏன்னா அது வேல்யூஸையும் டைரக்ட்டாவே சப்ஸ்டிட்யூட் பண்றோம் லிமிட்டையும். நெக்ஸ்ட் என்னது? இந்த 7dx இன்டகிரேட் பண்ணணும் இல்லையா? 7x 0 to 1. ஸோ 7. சாரிடா. 7 கீழ வந்து 5x² இருக்குல்ல, அத மிஸ் பண்ணிட்டேன். இப்ப அத தனியா செப்பரேட்டா தான் செஞ்சு பார்க்கணும். ஓகே. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணலாம்? வெளிய எடுத்துக்கலாம். இங்க x² இருக்கு, இங்க 9 இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? 7 0 to 1 dx. இத 5x √5x the whole squareன்னு போடலாம். இத 3 ஸ்கொயர்ன்னு போடலாம். இப்ப இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? x² + a² ஃபார்மேட்ல இருக்கா? இது x² + a² இந்த ஃபார்மேட்ல இருக்குல்லடா. அதாவது dx/x² + a² இது ஃபார்முலா. 1/a டர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் x/a அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்டகிரேஷன்ல இது ஒரு ஃபார்முலா. dx/x² + a². ரெண்டும் x² + a² இருந்துச்சுன்னா ஜஸ்ட் a 1/a டர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் x/a. ஸோ இதன்படி இத வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இன்டகிரேஷன் முடிஞ்சிச்சு. 1/a ஓட பிளேஸ் என்ன இருக்கு? 3 இருக்கு. டர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் x ஓட பிளேஸ் √5x இருக்கு. டிவைடட் பை 3. லிமிட் 0 to 1. நெக்ஸ்ட் இத டிஃபரன்ஷியேட் பண்ணி இங்க எழுதுறோம். எக்ஸுக்கு பக்கத்துல என்ன இருக்கும்? இது இருக்குல்லையா, அந்த டேர்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர்ல எழுதணும். √5x டிஃபரன்ஷியேட் பண்ணா √5. இந்த டேர்ம் என்ன பண்ணும்? இன்டகிரேஷன் அப்படின்றனால டினாமினேட்டர்ல போடணும். √5. அப்ப 7/3 √5 டர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் x. இவங்களோட ஆன்சர் படி எழுதுனா ஜஸ்ட் இந்த √5 இங்க வரப்போ √15 வரும். இந்த டினாமினேட்டர்ல வரும். டர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் xக்கு பதிலா 1 போட்டோம்னா √5/3 மைனஸ் டர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் 0. 0க்கு தான் 0 வரும். அதனால இத ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் இந்த நம்பர் பிளஸ் இந்த நம்பர். இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூ. இது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்றது ஆன்சர். ஓகேவா? (1/5 log of 14/9 plus 7/√15 √5 turn inverse of √5/3). புரிஞ்சதாடா? புரிஞ்சதுக்கா.
ஓகே. எத்தன சம் இருக்கு? சரி. இந்த சம்லாம் இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரிடா. இப்போ இந்த சம்லாம் நானா செஞ்சுட்டு இருந்தேன்னா, நமக்கு இப்போ டைம் இல்ல. அதனால நான் உனக்கு சம் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன். எந்த சாப்டர் இப்போ இந்த சாப்டர் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் உனக்கு என்ன பண்றேன்